ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிய பயிற்சி 1.4ல் 5ஆவதுல 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 5ஆவது பாருங்கள், பின்வருவனவற்றில் சிறிய தசம எண்ணை கண்டுபிடி. சிறிய தசம எண் நம்ம எழுதணும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 25.3 25.03. அப்போ ரெண்டுத்துலேயும் முழு எண் சமம். அப்போது நம்ம 10ல் 1ஆம் இலக்கத்தை ஒப்பிடணும். இதில் 3 இருக்குது, இதில் 0 இருக்குது. அப்போ பாருங்கள், இரு தசம எண்களின் முழு எண் பகுதிகள் சமம். தசம எண் பகுதியில் 10ல் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிட. அப்போ இதில் 3 இருக்குது, இதில் 0 இருக்குது. அப்போ 3 தானே பெருசு, 0த்தை விட 3 பெருசு. அப்போ பெரிய நம்பர் இது வரும். அப்போ எனவே 25.3 greater than 25.03. இந்த நம்பரை விட இது பெருசு. ஏன்னா 0 அந்த சைடு, அதை விட 3. அப்போ சிறிய எண் தான் கேட்குறாங்க, அதனால இது எழுதணும். அப்போ therefore சிறிய தசம எண் பார்த்தீங்கன்னா 25.03. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கொஷின் 7.01 7.3. அதே மாதிரி முழு எண் பாருங்கள் சமமாக இருக்குது. இதில் 0 இருக்குது. 10ல் 1ஆம் இலக்கம், இதில் 0 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ நம்ம 10ல் 1ஆம் இலக்கத்தை ஒப்பிடணும். அப்போ பாருங்கள், இரு தசம எண்களின் முழு எண் பகுதிகள் சமம். அதுக்கப்புறம் 10ல் 1ஆம் இலக்கத்தை நம்ம ஒப்பிடணும். அப்போ பாருங்கள், தசம எண் பகுதியில் 10ல் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிடனா இதில் பாருங்கள் 0 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போது 0த்தை விட 3 தானே பெருசு. அப்போ 3 பெருசுனா இந்த நம்பர் தான் பெருசு. அப்போது எனவே 7.01 லெஸ் தென் 7.3. லெஸ் தென்னா பெரிய நம்பர் சைடு தான் போவோம். அப்போ இதில் சிறிய நம்பர் தானே கேட்டுக்கிறாங்க. அப்போ சிறிய நம்பர் என்னது, இது. அப்போது therefore சிறிய தசம எண் பார்த்திங்கன்னா 7.01. அதுக்கப்புறம் பாருங்கள், 5ஆவதுல 3வது கொஷின் 5.6 6.5. அப்போ ஃபஸ்ட்டு முழு எண் பாருங்கள், இது 5 இருக்குது, இது 6 இருக்குது. அப்போ முழு எண்ணை நம்ம ஒப்பிடலாம். அப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் இரு தசம எண்களின் முழு எண் பகுதிகளை ஒப்பிட. அப்போ ஒப்பிட்டிங்கன்னா இதில் 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 5ஐ விட 6 பெருசு, அதனால் 5 லெஸ் தென் 6ன்னு வரும். அதுக்கப்புறம் எனவே 5.6 லெஸ் தென் 6.05. அப்போ சிறிய எண் என்னது, 5.6. அப்போ therefore சிறிய தசம எண் 5.6. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 5ஆவதுல 3 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம்.